யோபின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். பாத்தீங்களா? அவர்கள் அருளிய வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனார். கர்த்தர் பயந்திருந்தாரு. அவர் தீபம் என் தலைமையில் இருக்கிறது. அவர்கள் அருளிய வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். ஆமாறு மாறிமார்களே, ஆண்டு வேதம் சொல்லுது, இருள் பூமியும் காரில் சனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் விதிப்பார், அவர் மகிமை உன்மேல் காணப்படும். எப்படிப்பட்ட இருள் இருந்தாலும் கர்த்தர் பாய்ந்தோம்னா நம்ம மேல வெளிச்சம் உதிக்கும். அவர் அருளின வேதத்தினால் வெளிச்சத்தினால நம்ம இருளை கடந்து போக முடியும். கர்த்தர் பாயம் இருக்குதா? கர்த்தர் பாய்ந்துங்க, அவங்க மேல நீதியும் சரி உதிப்பார். 29:3. அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் அருளின தீபம் என் தலைமேல் பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். பாத்தீங்களா? அவர் அருளின வெளிச்சத்தால் இருளை கடந்து போனேன்னு சொல்றாரு. எந்த இருள் வரட்டும் உலகத்துல, என்ன வந்தாலும் சரி, கர்த்தர் நமக்குள்ள இருந்தானா அவர்கள் அருளிய வெளிச்சத்தினால் எல்லாத்தையும் நம்ம கடந்து போக முடியும். முதல்ல பார்த்தோம், செம்மையானவர்கள் செம்மையால் மேல் கர்த்தர் வெளிச்சம் உதிக்கும். ரெண்டாவது, கர்த்தருடைய வசனத்தை அதிகமாக வாசிக்கும் போது நம்ம மேல வெளிச்சம் உதிக்கும். மூன்றாவதாக, கர்த்தர் பயப்படும் போது அவர் வெளிச்சம் நம்ம மேல உதிக்கும். யோவுக்கு எவ்வளவோ பிரச்சனை, எவ்வளவோ போராட்டங்கள் வந்துச்சு. யோ மேல யாருக்கும் பிரச்சனை இல்லை. அவளுக்கு பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் என்ன செஞ்சார்? கடைசியில வர ஆசீர்வதித்தார். அவர் சொன்னார், கொன்று போட்டாலும் உன் மேல நம்பிக்கை இருப்பேன்னு சொல்லி. அவ்வளவு கர்த்தர் பயந்திருந்தாரு. கொன்று போட்டாலும் நம்பிக்கை இருப்பேன், என் சொந்த கண்ணால ஒரு ஆள் கர்த்தரை பார்ப்பேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான்னு சொன்னாரு. அதனால கர்த்தர் அவர் எப்படி ஆசீர்வதித்தார் பாருங்க. யோவின் முன்னலை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். அவர் பின்னலை ஆசீர்வதித்தார். முன்னாலே பார்க்கலாம், கர்த்தர் பின்னாலேயே அதிகமா ஆசீர்வித்தார். 14,000 ஆடுகளும் பின்னாலே அதிகமா ஆசீர்வித்தார். நம்ம கர்த்தருக்குள்ள நம்ம விருப்பமானார். கர்த்தர் முன்னாலே பார்க்கலாம், பின்னாலையும் ஆசீர்வதிப்பார். கட்டாய ஆண்டவர் ஆசீர்விப்பார். அவருக்குள்ள நம்ம ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும். கர்த்தரை அறிஞ்சிக்கிட்டோம்னா பெரிய பாக்கியம். பிரியமானவர்களே, கர்த்தரை முழுமையா அறிஞ்சிக்கோங்க. கர்த்தரை முழுமையா தெரிஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய பாக்கியம். யோவு கர்த்தர் பயந்திருந்தார். முன்னாலே பார்க்கலும் பின்னாலே மனுஷன் ஆசீர்வதித்திருக்கிறார். உங்களே ஆசீர்வதிப்பார்.